வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபி அணி படுதோல்வி, டிரெஸ்ஸிங் ரூமில் வெடித்த கலவரம், விராட் கோலி செய்த அநாகரிக செயல். அதாவது விராட் கோலியை விடவும் அதிக அளவிலான ரசிகர்கள் தோனியின் பக்கம் நிற்பதற்கான காரணம் குறித்து பிரபல வர்ணனையாளர் ஹர்ஷ போக்லே அவர்கள் கூறியிருக்காரு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்திருக்காங்க. இதனால் ஆர்சிபி அணியின் ஐபிஎல் கோப்பை கனவு முடிவுக்கு வந்து இருக்கு. அதே போல இந்த போட்டியில் தோல்வி அடைந்ததன் மூலமாக பிளே ஆஃப் போட்டிகளில் அதிக போட்டிகளில் தோல்வி அடைந்த அணி என்ற சாதனையை ஆர்சிபி படைத்திருக்கு. இதுவரை 16 பிளே ஆஃப் போட்டிகளில் விளையாடியுள்ள ஆர்சிபி அணி 10 முறை மட்டுமே தோல்வியை சந்தித்து இருக்காங்க. இதனிடையே தான் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது அணியை சேர்ந்த வீரரான யாஸ் தயாலை கண்டபடி திட்டி அடித்த சம்பவம் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராஜஸ்தான் அணிக்கு எதிராக ஆட்டத்தில் ஆர்சிபி அணி தரப்பில் இளம் வீரர் யாஸ் தயால் 17வது ஓவரை வீசுவதற்காக அழைக்கப்பட்டார். அந்த ஓவரில் ஹெட்மயர் 2 பவுண்டரிகளை அடிக்க மொத்தமாக 11 ரன்கள் சேர்க்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த விராட் கோலி பவுண்டரி லைனில் நின்று கொண்டு யாஸ் தயாலை ஆக்ரோஷமாக திட்டியிருக்காரு. இது அவரை பின்தொடரும் பிரத்யோக கேமராவிலும் பதிவாகி இருக்கு. இது ரசிகர்கள் மட்டுமில்லாமல் வர்ணனையாளர்கள் மத்தியிலும் ரசிக்கப்படவில்லை. இது குறித்து வர்ணனையாளர் ஹர்ஷ போக்லே பேசுகையில், கடைசி ஓவர்களின் போது விராட் கோலி இளம் வீரரான யாஸ் தயாலை ஆவேசமாக திட்டியதை பார்க்க முடிந்தது. இதனை பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. இதன் காரணமாகத்தான் ரசிகர்கள் பலரும் விராட் கோலியை விடவும் தல தோனியின் பக்கம் அணிவகுத்து நிற்கிறார்கள். இளம் வீரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று தல தோனியிடம் இருந்து விராட் கோலி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்காரு. சிஎஸ்கே போட்டியின் போதே சிஎஸ்கே ரசிகர்களை பார்த்து சைலன்ஸ் என்ற சிக்னல் காட்டியதோடு சில சர்ச்சைக்குரிய செயல்களிலும் விராட் கோலி ஈடுபட்டு இருக்காரு. இதனால் விராட் கோலியின் ஆக்ரோஷம் மீது விமர்சனங்களும் அதிகரித்து இருக்கு. அதே போல டிரெஸ்ஸிங் ரூம் சென்றதும் யாஸ் தயாலை அடிக்க பாய்ந்ததாகவும் ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.